بسم الله الرحمن الرحيم உடைகளை பற்றி நீங்கள் பார்க்கும்போது ஆச்சரியப்படலாம். நீங்கள் சர்வசாதாரண அவர்கள் அடிமையாக இருக்கின்றவர்கள் சாதாரணமாக உடுக்கவே மாட்டார்கள். தங்களுடைய அடிப்பாகத்தை மாட்டும் லேசாக மறைத்துக் கொள்வார்கள். ஆண்களும் சரி பெண்களும் சரி, ஆண்களும் சரி பெண்களும் சரி, அவ்வளவுதான். வேறு எதையும் மறைக்க வேண்டும் என்று கவலைப்பட மாட்டார்கள். நீங்கள் பார்க்கலாம், ஹிந்தா அபூ சுஃபியானுடைய மனைவி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி அலைஹி ஸலாத்து ஸலாம் அவர்கள் மக்காவை பிடித்த போது, அதாவது இஸ்லாம் ஆகுவதற்கு வருகிறார்கள். வந்தவுடனே ரசூலுல்லாஹி பெண்கள் இஸ்லாம் ஆவதற்காண்டி சில நிபந்தனை வைத்தார்கள். அந்த நிபந்தனைகளை ஒன்று விபச்சாரம் செய்யக்கூடாது. அந்த நிபந்தனைகளை ஒன்று விபச்சாரம் செய்யக்கூடாது. என்ன அதனுடைய அர்த்தம்? விபச்சாரம் சர்வசாதாரணமான ஒன்று. விபச்சாரம் சர்வசாதாரணமான ஒன்று. அதனால் அருமை ரசூலுல்லாஹி அலைஹி ஸலாத்து வஸலாம் மக்காவிலே போய் குறைஷிகளை அழைத்து அவர்கள் இஸ்லாமாக வந்தபோது பெண்களிடம் குறிப்பாக அவர்கள் இந்த நிபந்தனை வைத்தார்கள், நான் விபச்சாரம் செய்ய மாட்டேன் என்று நீங்கள் வாக்கு தர வேண்டும் என்று சொல்லி. எனவே ஹிந்தா அதுக்கு என்ன பதில் சொன்னார்கள் என்பதை நீங்கள் ஹதீஸ் கிரந்தங்கள்ல பார்க்கலாம். ஹிந்தா சொல்லுகிறார், யா ரசூலல்லாஹ் அயஸ்னி ஹுர்ரும், அதாவது சுதந்திரமான ஒரு பெண்மணி விபச்சாரம் செய்வாளா? எனவே கண்ணியமான சில பெண்கள் மக்காவோடு இருந்தார்கள். அதாவது நிச்சயமாக கண்ணியமான சிறப்பான பெண்கள் அங்கு இருந்தார்கள். அவர்களுக்கும் விபச்சாரத்துக்கும் எந்த தொடர்பில்லை. எனவே ஹிந்தா குறைஷி வம்சத்தின் மிகவும் உயர்ந்த மட்டத்தில் மிகவும் கண்ணியமான குடும்பம், அபூ சுஃபியானுடைய குடும்பத்தை சேர்ந்தவன். எனவே அவர்களிடம் ரசூலுல்லாஹி அலைஹி ஸலாத்து வஸலாம் இந்த நிபந்தனை வைத்த போது ஆச்சரியத்தோடு கேட்டார்கள். இரண்டாவது ஒரு நிபந்தனை நீங்கள் அங்கே பார்க்கலாம். அதாவது பெண்மணிகள் அவர்கள் இஸ்லாமா வந்த போது அருமை ரசூலுல்லாஹி அலைஹி ஸலாத்து வஸலாம் வைத்த ஒரு நிபந்தனை. இன்னொரு நிபந்தனை, களவெடுக்க கூடாது. களவு சர்வசாதாரணமான, பெண்களும் எடுப்பார்கள் ஆண்களும் எடுப்பார்கள். களவு என்பது மிகவும் சர்வசாதாரணம். அதனால இது எல்லாம் நிபந்தனை வைத்தார்கள். எனவே இந்த அங்கே இருக்கிறார், யா ரசூலல்லாஹ் களவெடுக்கிறேன்னு சொன்னால் இதுவும் களவு தானா? இது ஹதீஸ் கிரந்தங்களை நீங்கள் பார்க்கிற விஷயங்கள். இதுவும் களவு. அபூ சுஃபியான் பஹீலன், அதாவது கஞ்சன், அவர் செலவுக்கு பணம் தர மாட்டார். அவருக்கு தெரியாமல் நான் பணம் எடுத்துக் கொள்கிறேன், அதுவும் களவுதானா? ரசூலுல்லாஹி அலைஹி ஸலாத்து வஸலாம் சொல்லுகிறார்கள், நீங்கள் உங்களுடைய தேவைக்கு, உணவு தேவை, குடும்ப தேவை, பிள்ளைகளுடைய தேவைக்கு மாத்திரம் எடுப்பது களவாகாது. உங்களுடைய கணவனுக்கு தெரியாமல் கணவனுடைய சொத்தில இருந்து கணவனுடைய பணத்தில இருந்து உங்களுடைய தேவை ஏன்னா உங்களுடைய ஹக்கு அது. ஒரு கணவன் குழந்தைக்கு மனைவிமாருக்கு செலவழிக்காமல் அவனுடைய பணம் இருந்து பகில்தனம் கஞ்சத்தனம் செய்வான்னு சொன்னால் அந்த மனைவிக்கு தன்னுடைய ஹக்கை கணவனுக்கிட்ட சொல்லாமல் அவனுக்கு தெரியாமல் அவனுடைய சொத்தை எடுப்பதற்கு உரிமை இருக்கிறது என்பதைத்தான் இந்த ஹதீஸ் சுட்டி காட்டுகிறது. எனவே கேட்கிறார்கள், பிருந்தா கேட்கிறார்கள், அருமை ரசூலுல்லாஹி அலைஹி ஸலாத்து வஸலாம் பதில் சொல்லுகிறார்கள். இது எல்லாம் எங்களுக்கு எதை சொல்லுகிறது? அவர்களுடைய நிலையைத்தான் காட்டுகிறது. நான் ஏற்கனவே வீட்டை பற்றி சொன்னேன், வீடுகள், அவருடைய வீடுகள் எப்படின்னு சொல்லி. அதான் அநேகமான வீடுகள் ஒரு விருந்தாளி வந்ததென்று சொன்னால் அவரை வரவேற்பதற்கு அங்கே தனியான வீடு இல்லை. கண்ணியமான பெண்ணுடைய வீடு என்றால் அவர்களுக்கு வீட்டுக்குள்ளே கொண்டு வர மனைவி விட மாட்டார். வீட்டுக்குள்ளே விருந்தாளியை கொண்டு வருவதற்கு, கொண்டு வந்து வைத்துக் கொண்டு கதைத்துக் கொண்டிருப்பதற்கு மனைவி விடுவார். நீங்கள் பார்க்கலாம், ஃபிக்ஹ் கிதாபுகள்ல, ஹதீஸ் கிதாபுகள்ல ஒரு பாடம் வருகிறது, ஆதாபு துருக் என்று சொல்லி. அதாவது துருக்கினுடைய அதபுகள், வழிகள், பாதைகளுடைய ஒழுக்கங்கள் என்று சொல்லி, பாதை ஒழுக்கம், வழிகளுடைய ஒழுக்கம் என்று சொல்லி ஃபிக்ஹ் கிதாபுகள்ல, ஹதீஸ் கிதாபுகள்ல ஒரு பாடம் வருகிறதை நீங்கள் எல்லோரும் வாசித்திருப்பீர்கள். அது என்ன அந்த பாடம்? அங்கே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்ற, பாதைகள்ல நீங்கள் அமர்ந்து போகின்ற வருகிறவர்களுக்கு, அதாவது அங்கே நடமாறுகின்ற மனிதர்களுக்கு நீங்கள் உபத்திரவம் செய்யாதீர்கள். அப்ப சஹாபாக்கள் என்ன சொல்லுகிறார்கள்? யா ரசூலல்லாஹ் எங்களுக்கு பாதையில் அமரத்தான் வேணும் என்று என்ன செய்யறது? எங்களுக்கு வேற இடமில்லை அமர்றதுக்கு, பாதையில கட்டாயம் அமர்ந்துதான் ஆகணும். எங்களுக்கு ஏன் விருந்தாளி வந்தார், ஒரு நண்பர் வந்தார், வீட்டிலே வைத்துக் கொண்டு கதைக்க முடியாது. சாப்பாட்டுக்கு போனோம் வந்தோம்ங்கிற சரி, ஆனா வீட்டிலே வைத்துக் கொண்டு மணித்தியால கணக்குல கதைப்பதுக்கு எங்களுடைய வீடுகள்ல வசதி இல்லை. எனவே நாங்கள் அதுக்கு பாதிக்கிறது பாதையை, எங்களுடைய வீட்டுக்கு முன் இருக்கிற வழியை.
எனவே யார் ரசூலல்லாஹ் வைன் கானல்லா புத்த மின்ஹா, அதான் அந்த வீட்டுகள்ல அந்த பாதைகளை நாங்கள் அமர்ந்துதான் ஆக வேண்டும், கட்டாயம் இருந்துதான் ஆக வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்கிறது யார் ரசூலல்லாஹ்? அப்பதான் ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள் அந்த பாதையினுடைய விளக்கங்களை. இது எல்லாம் எங்களுக்கு ஹதீஸ்கள்ல வந்திருக்கிற பாடங்கள் என்ன, இந்த சமுதாயம் எப்படி இருந்தது, இஸ்லாம் அவர்களை எப்படி ஆக்கினது என்பதை படித்தான். அதே போன்றுதான் இன்னும் ஒரு ஹதீஸை நீங்கள் பார்க்கிறீர்கள், கிதாபு தஹாரா, அதாவது துப்புரவு பண்ணுகின்ற பகுதியில ஃபிக்ஹ் கிதாபுகளையும் ஹதீஸ் கிதாபில் வந்திருக்கிற இன்னும் ஒரு ஹதீஸை நீங்கள் பார்க்கிறீர்கள். ரசூலுல்லாஹி அலைஹி ஸலாத்து வஸலாம் பள்ளியில இப்படி ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டிருக்கார். பள்ளியில தொழுகிற இடம் இப்படி இருக்கிறது, என்ட்ரன்ஸ் பள்ளிக்கு வருகின்ற வழி இப்படி இங்க இருக்கிறது. அப்படி ஒரு பகுதியில தன்னுடைய சஹாபாக்களோடு அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு மனிதர் வருகிறார். அந்த மனிதர் தன்னுடைய ஒட்டகத்தை பள்ளியின் தூண்ல கட்டுறார். அவருக்கு அது பள்ளியுடைய தூண், நான் இங்கு ஒட்டகத்தை கட்டக்கூடாது, அதுகெல்லாம் சரியில்லை என்று அவருக்கு தெரியவே தெரியாது. அவருக்கு எப்படியும் விளக்கம் இல்லை. பள்ளியின் தூண்ல ஒட்டகத்தை கட்டுறார். கட்டி அவர் பள்ளிக்குள்ளே வருகிறார். இங்க ஒரு சமூகம் இருக்கிறது, அங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள், அங்க ஒரு கண்ணியமான மரியாதையான ஒரு மஜ்லிஸ் இருக்கிறது என்பதை பற்றி எல்லாம் ஒரு கால அப்படியே நடுக தன்னுடைய ஆடை இப்படி பிடித்து உயர்த்துகிறார். உயர்த்தி நின்ற வாக்கிலிருந்து சிறுநீர் கழிக்கிறார். நின்று கொண்டு அப்படியே சிறுநீர் கழிக்க சஹாபாக்கள் எழும்பி அவரை தடுக்க போகும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வேண்டாம், விடுங்கள், அவர் தன்னுடைய தேவையை பூர்த்தி பண்ணுவது வரை விடுங்கள். அதன் பிறகு நீங்கள் ஒரு பாலி நிறைய தண்ணியை கொண்டு போய் அந்த இடத்துக்கு ஊத்தி விடுங்கள், அது துப்புரவாகிவிடும். இது எங்களுக்கு ஃபிக்ஹில் ஒரு பாடம் என்பது மாத்திரமல்ல, அன்றைய சமூகத்தின் அமைப்பு, அந்த மக்களுடைய நிலை, அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், மனோபாவம் எப்படி, அவருடைய ஒழுக்கம் என்ன, எப்படி வளர்ந்திருந்தார்கள் என்பதை எல்லாம் அது எடுத்துக்காட்டு. அவர்களுக்கு நான் என்னுடைய இப்படி ஒரு மஜ்லிஸ் இருக்கிறது, சங்கியான ஒரு மஜ்லிஸ், இது பள்ளிதானே, நான் இங்கு சிறுநீர் கழிக்க கூடாது, நான் என்னுடைய துணிமணி எல்லாம் இப்படி உயர்த்தக்கூடாது என்பதை பற்றி எல்லாம் எந்த விதமான கவலையும் அவர்களுக்கு இல்லை. இப்படி ஒரு சமூகம். அடுத்து நீங்கள் பார்க்கலாம் அவர்களுடைய, அதாவது குடும்ப அமைப்புகள் எவ்வளவு மோசமாக இருந்தன்னு சொன்னார். அவர் என்ன செய்வார்கள், பெண் குழந்தை பிறந்தன்னு சொன்னால் கொண்டு விடுவார்கள், அநேகமாக கொண்டு விடுவார்கள். பெண் குழந்தை ஒன்று பிறந்தன்னு சொன்னால் அநேகமாக கொண்ட, இதை நீங்கள் வரலாற்றில் பார்க்கிறீர்கள், நீங்கள் குர்ஆனில் இதை ஓதுகிறீர்கள். அவர்கள் பெண் குழந்தை கொண்டதை நீங்கள் குர்ஆனில் ஓதுகிறீர்கள். நீங்கள் வரலாற்றுல, ஹதீசுகள்ல, கிரந்தங்கள்ல, ஃபிக்ஹ் கிதாபுகள்ல நிறைய பார்க்கல. அதுக்கு ஒரு வரலாறு எங்களுக்கு மிகவும் தெளிவாக சொல்லப்படுறது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் விடம் ஒரு மனிதர் கண் கலங்க இருக்கிறார். கேட்கிறார்கள், உங்களுடைய கண் கலங்கினது என்ன, ஏன் இப்படி இருக்கு? இல்லை யா ரசூலல்லாஹ், நான் பெரிய ஒரு பாவத்தை செய்து விட்டேன். என்ன பாவம் நீங்கள் செய்தீர்கள்? நீங்கள் செய்த பாவம் என்ன? சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒரு குழந்தை இருந்தது, நான் அதை புதைத்து விட்டேன் உயிரோடு. ரசூலுல்லாஹ்வுடைய மனமெல்லாம் அப்படி விகாரமாக மாறிவிட்டது. சஹாபாக்கள் ஆச்சரியத்துடன் மனிதனை பார்த்தார்கள். ஒரு மனிதர் சொல்லுகிறார், ஏன் இஸ்லாம் அவரை மனிதராக்கியிருக்கிறது. இஸ்லாம் அவரை மனிதனாக்கினது. இஸ்லாம் அவருடைய கல்லான மனதை இலக்கிவிட்டது. எனவே இப்போது அவருக்கு ஏற்கனவே நல்ல காரியம் என்று தெரிந்தது இப்போ கெட்ட காரியமாகப்படுகிறது. ஏற்கனவே வீர காரியம் என்று தெரிந்தது இப்ப கோழையினுடைய காரியமாக அவருக்கு தெரிகிறது. ஏன் இஸ்லாம் அவரை அப்படி ஆக்கி வைத்தது. எனவே ரசூலுல்லாஹ் சொல்லுங்கள், மற்றவர்களுக்கும் அது பாடமாக இருக்கும் சொல்லி அவர் சொல்லுகிறார், யா ரசூலல்லாஹ், என்னுடைய மனைவி, நான் பிரயாணம் போயிட்டு வரும்போது என்னுடைய மனைவி ஒரு குழந்தையை பெற்றெடுத்தார். அவளுக்கு தெரியும் நான் இந்த குழந்தையை கொண்டு விடுவேன் என்று சொல்லி. என்னுடைய மனைவிக்கு தெரியும் நான் அந்த குழந்தையை கொண்ட, ஆனால் அழகான ஒரு பெண் குழந்தை. எனவே நான் அதை கொள்ளுவதற்கு நிறைய தருணம் பார்த்தேன். என்னுடைய மனைவி விடவில்லை. அவள் ரொம்பவும் கவனமா இருந்தால் அவளுக்கு தெரியும் நான் கொண்டு போடுவேன் சொல்லி. எனவே நான் மீண்டும் வியாபாரத்துல போய்விட்டேன். இந்த வியாபாரத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய வியாபாரம் வருடத்துல 2 முறை நடக்கும் வெளிநாட்டில். ஒன்று ஷாம் தேசத்துல, ஒன்று யமன் தேசத்துல. லிஇலாஃபி குரைஷ் ஈலாஃபிஹிம் ரிஹலத ஷித்தாஇ வஸ்ஸைஃப் என்று சொல்லி அதைத்தான் நீங்கள் ஓதுகிறீர்கள் அந்த சூரத்துல. எனவே ஒரு வியாபாரத்துக்கு போகணும்னு சொன்னால் அதுல 3 மாதம், அடுத்த வியாபாரத்துக்கு போகணும்னு சொன்னால் அதுல 3 மாதம், 6 மாதம் ஊர்ல இருப்பார்கள். 6 மாதம் குடித்துக் கொண்டும் விபச்சாரம் செய்து கொண்டும் கொள்ளை அடித்துக் கொண்டும் இருக்கிற அட்டகாசம் எல்லாம் செய்து கொண்டு ஊர்ல இருப்பாரு. பிறகு அடுத்த 3 மாதம் அங்கே வியாபாரத்துக்கு போற, 3 மாதம் இங்கே வியாபாரத்துக்கு போறார். இதுதான் அவளுடைய அன்றிருந்த அவளுடைய நிலைமை, குறிப்பாக மக்காவை சூழ இருந்து. எனவே அந்த பெண்
அந்த அவர் சொல்றார், நான் மீண்டும் வியாபாரத்துக்கு போய்விட்டேன். நான் மீண்டும் வியாபாரத்துக்கு போயிட்டு வரும்போது இந்த குழந்தை மிகவும் அழகாக வளர்ந்திருக்கிறது, சிறப்பா இருக்கிறது. நானும் அதனோடு பழகினேன். அது என்னோட வாப்பா வாப்பான்னு தொத்தி கொண்டது. என்னுடன் வாப்பா வாப்பான்னு எப்பவும் தொத்திக்கணும். ஒரு நாள் என்னுடைய மனைவி தெரியாத்தனமாகவோ அல்லது மறதியின் காரணமாகவோ வேலையில் அமர்ந்து விட்டால் குழந்தை என்னோடு விட்டு விட்டு நான் என்ன செய்தேன், குழந்தை என்னோட வந்து என்னுடைய தோல்ல கையை போட்டுக்கொண்டு தொத்தி கொண்டிருந்தது. நான் சொன்னேன், நாங்க ஒரு பயணம் போவோமான்னு குழந்தைய கேட்டேன். போம் வாப்பா வாங்கன்னு சொல்லி நான் குழந்தையை எடுத்துக்கொண்டு போனேன். மண்பட்டியம் எடுத்துக்கொண்டு குழந்தையும் கூட அது பின்னால ஓடோடி வந்தது. விளையாடி விளையாடி சிரிச்சு வாப்பா வாப்பாண்டு ஓடோடி வந்தது. வந்து நான் ஒரு இடத்துல போய் குழியை வெட்டினேன். குழியை வெட்டும் போது குழந்தை வந்தனிடம் சொன்னது, வாப்பா நீங்க கஷ்டப்படுறீங்களே, நான் வெட்டுறேன் தாங்கன்னு சொல்லி நான் அதை உதறி தள்ளி விட்டு மீண்டும் வெட்டினேன். பிறகு குழந்தை வந்து என்னுடைய மேல மண் பட்டிருந்தது. அதை உடைத்து துடைத்து விட்டு சொல்லுகிறது, வாப்பா நான் வெட்டுறேன், நீங்க சின்ன குழந்தை வெட்ட முடியாது, ஆனா அதனுடைய அன்பு அதை விட்டு பாப்பா தாங்க நான் வெட்டுறேன்னு சொல்லி பிறகு நான் குழந்தை அப்படியே தட்டி விட்டேன். தட்டி விட்டு குழியை நான் குழந்தை எடுத்து குழியிலே போட்டேன். குழியிலே போட்டோன்னே குழந்தை என்னுடைய முகத்தை பார்த்துக்கிட்டு அன்போடு சிரித்து கொண்டே கேட்டது, ஏன் பாப்பா என்ன குழியில போடுகிறேன்னு சொல்லி. நான் ஒன்றும் சொல்லவில்லை, மண்ணை நான் நிரக்க ஆரம்பித்தேன். அதனுடைய தொடை வரை மண் வந்தோன்னு குழந்தை என்னிடம் சொன்னது, பாப்பா என்னுடைய காலெல்லாம் மரத்து நோகிறது, எனக்கு காலை அசைக்க முடியான்னு சொல்லி நான் போட்டுக் கொண்டிருந்தேன். இடுப்பு வரை மண் வந்து விட்டது. அது பிறகு சொல்றது, பாப்பா என்னுடைய மூச்சு தட்டுகிறது, எனக்கு ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லி நான் அப்படியே மண்ணை போட்டு பிள்ளை குரோட வாப்பா வாப்பாண்டு கத்த நான் போட்டு புதைத்து விட்டு வந்தேன்னு சொன்னால் இது வரலாற்றுல நடந்தது. நீங்கள் என்ன வேண்டாம், இது கதை என்று சொல்லி அருமை ரசூலுல்லாஹி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவரிடம் இந்த சஹாபி சொல்லிவிட்டு அழுகிறார். ரசூலுல்லாஹி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அதை கேட்டுவிட்டு அழுகிறார்கள். சஹாபாக்கள் அழுகிறார்கள். இது அந்த நாட்டின் நிலை, இது அந்த மக்களின் நிலை. நான் நினைக்கிறேன் அதாவது ஓரளவு அவருடைய நிலைமையை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சொல்லி நான் அதை சொன்னேன்னு சொன்னால் நிறைய எனக்கு சொல்லலாம், நிச்சயமாக நிறைய சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய பயங்கரமான சூழல் அண்டுகிறது. அந்த வேளைகளை அப்படியான ஒரு சமூகத்துல தான் இந்த குர்ஆன் இறங்கினது. நான் ஏற்கனவே சொன்னேன், அதாவது ஏற்கனவே நூல்கள் பெரும் பெரும் நூட்கள் வந்து பெரும் பெரும் காவியங்கள் வந்து மனிதனுடைய வரலாற்றில் மாற்றங்களை பாதிப்புகளை உண்டாக்கி இருக்கிறது. அவைகள் வந்த இடம், அது வந்த சமுதாயம், தோன்றின சமுதாயங்கள் நீங்கள் கட்டாயமாக ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். நான் இப்போது உங்களுக்கு அறிமுகப்படுத்தின இந்த அரபு நாட்டு சமுதாயத்தோடு எனவே அவ்வளவு பயங்கரமான ஒரு சமுதாயத்தில்தான் இது இறங்கினது. இறங்கினு சொன்னால் உங்கள் எல்லோருக்கும் தெரியும் அதனுடைய அந்த சமுதாயனுடைய ரியாக்ஷன் அது எப்படி எதிரொலிக்கும் என்று சொல்லி இது நீங்கள் யாருமே கருத வேண்டாம். அதாவது இது ஆச்சரியமான ஒரு விஷயம் என்று சொல்லி இல்லை, அதனுடைய எதிரொலிப்பு குர்ஆனுக்கு எதிராக அது கிளர்ந்து எழுமினது. அதனுடைய எதிர்ப்பு இயற்கையான ஒரு எதிர்ப்பு. அதைத்தான் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய சாச்சா அருமை ரசூலுல்லாஹி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு வகை கிடைத்துடனே கூட்டிக் கொண்டு போய் சொல்றார், என்னுடைய சாச்சா இருக்கிறார், அவரிடம் போய் நாங்கள் கேட்போம், அவருக்கு இந்த வேதத்தை பற்றி தெரியும் சொல்லி அவர்கள் ரசூலுல்லாஹி அலைஹி ஸலாத்து வஸலாம் சொல்லிவிட்டு சொல்ல, நீங்கள் தான் அந்த வாக்களிக்கப்பட்ட நாங்கள் எல்லோரும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற கடைசி நபி, நீங்கள் தான். எனவே அதாவது நான் உயிரோடு இருந்தேன் சொன்னால் உங்களை உங்களுடைய சமுதாயம், உங்களை உங்களுடைய நாடு, உங்களை உங்களுடைய ஊர், உங்களை உங்களுடைய மக்கள் வெளியேற்றும் போது நான் உங்களுக்கு நிறைய உதவி செய்வேனே, பெரிய உதவியா இருப்பேனே என்று அவர் கவலையோடு சொன்னார். அப்போ ரசூலுல்லாஹி அலைஹி ஸலாத்து வஸலாம் என்ன கேட்டார்கள், அஹ்முஹ்ரிஜி கௌமி, என்னுடைய கௌம் என்னை வெளியேற்றுமா? ஏன்னா அது ஒரு ஆச்சரியமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கௌமுக்கு ரொம்பவுமே பிரியமானவர்கள், ரொம்பவுமே நேசமானவர்கள். அவர்களை பாராட்டினார்கள், புகழ்ந்தார்கள், அவர்களை பற்றி நிறைய கவிதைகளை அவர்கள் எல்லோரும் பாடினார்கள். அவர்களோடு இருப்பதை, அவர்களை ஒரு விருந்து கலைப்பதை பெரிய ஒரு சங்கியா கண்ணியமா மரியாதை அவர்கள் கருதினார்கள். இவ்வளவு சிறப்பாக அவர்களை போற்றினார். தங்களுடைய பெருமதியான சொத்துக்கள், பணங்கள், தங்கங்கள், நகைகள் அவர்களிடம் கொண்டு போய் கொடுத்தார்கள். கொடுத்துவிட்டு கவலைப்படாமல் சந்தோஷமாக இருந்தார்கள். அவ்வளவு பாராட்டின மக்கள், அவ்வளவு நேசித்த மக்கள். அதனாலதான் ரசூலுல்லாஹி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள், என்னுடைய சமூகம் வெளியேற்றுமான்னு சொல்லி. அப்போது அவர் வரக்கத்தை நௌஃபல் சிரித்து விட்டு சொல்லுகிறார், ஆம்
நீங்கள் கொண்டு வந்ததை இதற்கு முன்பு யாரெல்லாம் கொண்டு வந்தார்களோ அவர்களோடு அவருடைய சமூகம் அப்படித்தான் நடந்து கொண்டது. உங்களோடு அதை விட மோசமாக நடக்கும். ஏன்? நீங்கள் கொண்டு வருவது சம்பூர்ணமானது, நிரந்தரமானது. எனவே பெரியோர்களே, அன்று அரபு நாட்டில் நீங்கள் யாரும் என்ன வேண்டாம், அது அவருடைய ரியாக்ஷன், அவருடைய எதிரொலி குர்ஆனை பார்த்துவிட்டு, கலிமாவை பார்த்துவிட்டு, அருமை ரசூலுல்லாஹி அலைஹி ஸலாத்து வஸலாம் நான் தான் நபி என்று சொன்னதை கேட்டுவிட்டு, இவைகள் எல்லாம் கடவுள்கள் அல்ல, இவைகள் எல்லாம் வணக்கத்துக்குரிய பொருட்கள் அல்ல, இவைகள் உங்களுக்கு நன்மையும் செய்ய முடியாது, இவைகள் தீமையும் செய்ய முடியாது என்று சொல்லிவிட்டு, அல்லாஹ் ஒருவன், அவன் மாத்திரம்தான் வணக்கத்துக்கு அருகதையானவன் சொன்னபோது அவர்களுக்கு எதிராக கிளந்தெழும்பது மிகவும் இயற்கையான ஒரு விஷயம். நீங்கள் யாரும் என்ன வேண்டாம், அது ஆச்சரியமான ஒரு விஷயம் என்று சொல்லி அது மிகவும் இயற்கையான ஒரு விஷயம். அதனாலதான் அவர்கள் அவ்வளவு பயங்கரமாக கிளந்தெழுந்தார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அபூ தாலிப் செத்து போகிறார். அபூ தாலிப் செத்து போன சொன்னால் அந்த குடும்பத்தின் தலைவர் யார்? அபூ லஹப். அதாவது அபூ தாலிப் செத்து போன சொன்னால் அந்த குடும்பத்தின் தலைவர் அபூ லஹப். அபூ லஹபை குர்ஆன் என்ன சொல்லுகிறது? இந்த சூரத்து அப்போது இறங்கி இருக்கிறது. அபூ தாலிப் செத்து போவதற்கு எத்தனையோ வருடங்களுக்கு முன்பு தப்பத் யதா அபீ லஹபின் வ தப் மா அக்னா அன்ஹு மாலுஹு வ மா கஸப், இது இறங்கி விட்டது. அபூ லஹபை பற்றி பயங்கரமான அல்லாஹ்வுடைய சாபத்தோடு, அவனுடைய மனைவிக்கு அல்லாஹ்வுடைய சாபத்தோடு குர்ஆன் இறங்கி இருக்கிறது. சஹாபாக்கள் ஓதுகிறார்கள், குறைஷிகள் அதை கேட்கிறார்கள். அந்த வேளையில தான் அபூ தாலிப் செத்து போகிறார். அபூ தாலிப் செத்து போன அந்த குடும்பத்தின் தலைவராக வர வேண்டியவர் யார்? அபூ லஹப். அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு, அபூ லஹபுக்கு இளையவர். எனவே அவர்கள் வர முடியாது. அபூ லஹப் தலைவரா வந்து சொன்னால், இப்ப தலைவரா வந்து சொன்னால் ரசூலுல்லாஹி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களே கட்டாயம் பாதுகாப்பு கொடுத்தே ஆக வேண்டும். அது குடும்ப நிலைமை. எனவே பாதுகாப்பு கொடுக்கிறது யார்? தப்பத் யதா அபீ லஹபின் வ தப் என்று எவர்கள் அல்லாஹ்வுடைய சாபத்தை பிரகடனப்படுத்தினார்களோ அவர்களுக்கு அவன் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். ஆனால் நிர்பந்த கட்டம், அவன் கட்டாயம். குறைஷிகள் பார்த்தார்கள், அபூ லஹப் ரசூலுல்லாஹி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தேன்னு சொன்னால் அது எங்களுக்கு ஆபத்து. எனவே அவர்கள் போய் சொன்னார்கள், நீங்கள் அதாவது ரசூலுல்லாஹ் முஹம்மதுக்கு நீங்கள் பாதுகாப்பு கொடுப்பீர்களா? ஆம், என்னுடைய குடும்பம் இருக்கும் வரை என்னுடைய குடும்பத்தாளர்கள் நான் கட்டாயம் பாதுகாப்பு கொடுவேன். நீங்கள் யாரும் அவரை தீண்ட முடியாது. அப்போ அவர்கள் என்ன சொன்னார்கள்? சரி, நீங்கள் பாதுகாப்பு கொடுங்க. ஆனால் ஒரு விஷயத்தை போய் கேளுங்க, நீங்கள் மௌத்தா போனன்னு சொன்னால் உங்களுடைய இடம் எங்கு? உங்களுடைய தாய் தகப்பனுடைய இடம் எங்கே என்று அவரிடம் போய் கேளுங்கள். அபூ லஹபுக்கு சரியாப்பட்டது. வந்தார் அபூ லஹப் வந்து ரசூலுல்லாஹ் கேட்டார், ஏ முஹம்மதே, நான் இறந்து போனேன்னு சொன்னால் என்னுடைய இடம் எங்கே? ரசூலுல்லாஹ், நரகம். நான் இறந்து போன நரகமா? உங்களுக்கு பாதுகாப்பு தந்ததுக்கு பிறகு? ஆம், நீங்கள் இறந்து போனால் நரகம். என்னுடைய பெற்றோர்கள் எங்க? நரகத்துல. சொன்ன, என்னை நரகவாதி, என்னுடைய பெற்றோர் நரகவான்னு சொல்ற, உனக்கு நாம் பாதுகாப்பு தர முடியாது என்று பிரகடனப்படுத்திட்டு போயிடலாம். பாதுகாப்பு கொடுக்காவிட்டால் குடும்பத்தின் தலைவராக மாற முடியாது, குடும்பத்தின் தலைவராக இருக்க முடியாது. தன்னுடைய குடும்பத்தின் ஒரு பிரஜைக்கு பாதுகாப்பு கொடுக்க மறுத்தன்னு சொன்னால் அன்றைய சூழல், அன்றைய அவருடைய பழக்க வழக்கங்கள்ல அவர் நிச்சயமாக அந்த குடும்பத்தின் தலைவராக இருக்க முடியாது. எனவே பெரியோர்களே, சகோதரர்களே, இஸ்லாமிய வரலாற்றில் குர்ஆன் வளர்த்தெடுத்த மக்கள், குர்ஆன் உண்டாக்கின மக்கள் இவர்கள் என்று சொன்னால், இவர்களை பற்றி நீங்கள் வரலாற்றில் அன்று காட்டு மிராண்டிகளாக இருந்த மனிதர்களை நீங்கள் பார்க்கலாம். அதாவது ஐரோப்பாவின் இருண்ட கண்டம் இருக்கிறது, அங்கே இப்படி மக்கள் வாழ்ந்தார்கள். ஐரோப்பாவின் ஒரு பகுதியில, இருண்ட கண்டம் என்று சொல்லப்பட்ட பகுதியில நிச்சயமாக இந்த குறைஷிகள் போன்ற, இந்த காட்டரபிகள் போன்ற மக்கள் வாழ்ந்தார்கள். சீனாவில ஒரு பகுதியில அவர்கள் வாழ்ந்தார்கள். அதே போன்று இந்தியாவில அஸ்ஸாம் போன்ற பகுதிகளில், குஜராத் போன்ற பகுதிகளில் நிச்சயமாக அவர்கள் வாழ்ந்தார்கள். அன்று இந்தியாவிலையும் வாழ்ந்தார்கள். இப்படி பல வகையில ஆப்பிரிக்காவில் நிறைய வாழ்ந்தார்கள். நாகரிகமான உலகத்தில் இல்லாவிட்டாலும் கூட உலகம் பூராவும் பரவி இப்படியான சமுதாயம் வாழ்ந்திருந்தது. ஆகும் கேடுகட்ட ஒரு சமூகத்தில்தான், ஆகும் கீழ்த்தரமான ஒரு சமூகத்தில்தான் அந்த குர்ஆன் இறங்கினது. ஆனால் குர்ஆன் இறங்கின போது அந்த குர்ஆனை ஏற்றுக்கொண்டவர்கள் ஆரம்பத்தில் யார்? ஆரம்பத்தில் ஏற்றுக்கொண்டவர்கள் ரசூலுல்லாஹி அலைஹி ஸலாத்து வஸலாம். உங்கள் எல்லோருக்கும் தெரியும், ஆரம்பத்தில் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் சொன்னால் ஒரே விஷயம் அவர்களை புரிந்து கொள்வதற்கு நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். அவர்கள் சொன்னார்கள், லவ் வலத்துமூனி
அலல் யும்னா அலல் யும்னா அஷம்ஸ அலல் யுஸ்ரா அலல் கமர, என்னுடைய வலது கையில நீங்கள் சூரியனை வைத்து இடது கையில சந்திரனை வைத்து இதை விட்டு விடுங்கள் என்று சொன்னாலும் நான் விடுவதற்கு தயாராயில்லை. ஒன்றோ இது பூரணமாக வேண்டும், அல்லது நான் அழிந்து போக வேண்டும். எனவே முதலாவது ஏற்றுக்கொண்டவர் இப்படி, அதை முதலாவது ஏற்றுக்கொண்டவர் இப்படி. இரண்டாவது ஏற்றுக்கொண்டவர் யார்? அவர்களை நீங்கள் பாருங்கள் குர்ஆனில். இதுதான் நான் இங்கு உங்களிடம் சொல்ல வருகிறது. ஒரு சமுதாயம், ஒரு சமூகத்துல ஒரு கொள்கை, ஒரு லட்சியம், அதை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு மனிதர், அதாவது ஒருவர் இருவர் என்று எத்தனை பேரங்களை பிறகு ஏற்றுக்கொள்ள வருவர்கள் எப்படி இருக்க தான் அதனுடைய வெற்றி அமர்ந்திருக்கிறது. அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா மனிதனுடைய எண்ணிக்கையை பார்த்து ஒரு லட்சியத்துக்கு, ஒரு கொள்கைக்கு வெற்றியை கொடுக்கிறதில்லை. மனிதன் அதாவது இருக்கிறவருடைய இஹ்லாஸையும் தூய்மையும் அவர்கள் அதுக்காக தியாகம் செய்வதற்கு தயாராக இருக்கிற நிலைமையும் பார்த்துத்தான் அல்லாஹு தஆலா வெற்றியை கொடுக்கிறான் என்பது உங்கள் எல்லோருக்கும் தெரியும். நீங்கள் வரலாற்றில் அதை பார்க்க முடியும். உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு பத்ர் யுத்தத்தை எடுத்து சொல்லுகின்றேன். எனவே பெரியோர்களே, சகோதரர்களே, அந்த வேளையில அப்படியான ஒரு சமுதாயத்தை உருவாக்க வந்த ரசூலுல்லாஹி அலைஹி ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொண்ட இரண்டாவது யார்? ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா யார்? முதலாவது ஒரு ஆண், இரண்டாவது ஒரு பெண். அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி. நீங்கள் உங்களுக்கு தெரியும், நிச்சயமாக ஒரு மனிதனை நல்ல முறையிலே புரிந்திருப்பவர் யார்? ஒரு மனிதனை நல்ல முறையிலே புரிந்திருப்பவர் யார்? மனைவி. மனைவியை விட அவரை பற்றி அவருடைய உள்ளம் வெளியெல்லாம் நல்ல முறையிலே தெரிஞ்சவர்கள் உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. வேறு யாரும், பெற்றோர்களுக்கு கூட இருக்க முடியாது. ஏனென்றால் குழந்தை வளர்ந்து ஒரு வயது ஆனதுக்கு பிறகு பெற்றோர்களுக்கும் குழந்தைக்கும் இடையிலே ஓர் அளவு இடைவெளி உண்டாகி விடுகிறது. ஓரளவு இடைவெளி உண்டாக வருகிறது. பெற்றோர் ஒரு குழந்தை கெட்டவனா இருக்கலாம், பெற்றோர் நல்லவன் என்று கருதி கொண்டிருக்கலாம், பெற்றோர் நல்லவன் என்று கருதி. ஆனால் மனைவியோடு அப்படி இல்லை. மனைவிக்கு தன்னுடைய கணவனை பற்றி சம்பூர்ணமாக தெரியும். எனவே ரசூலுல்லாஹி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் இந்த மனைவி யார் என்று சொல்லுவதற்கு நான் ஒரு சம்பவம் சொல்லுகின்றேன். ஹீரா குகையிலே அவர்களுக்கு வஹி வருகிறது. அவர்கள் அனுபவப்பட்ட வஹி ஒன்றல்ல, அது அவர்கள் அனுபவப்பட்ட வஹி அல்ல. இதற்கு முன்பு அவர்களுக்கு தெரியாது. அவர்கள் எதிர்பார்த்ததும் அல்ல தனக்கு இப்படி ஒன்று நடக்கும் என்று சொல்லி. திடீரென்று ஒரு ஆஜானுபாவன ஒரு மனிதன், அழகான ஒரு வாலிபன், மிகவும் பலமான ஒரு வாலிபன், மிகவும் பிரகாசமான ஒரு வாலிபன், வெளிச்சத்தோடு பிரகாசத்தோடு இருட்டு குகையிலே அவர்களுக்கு முன்னிருந்தேன்னு சொன்னால் அவர்கள் நிச்சயமா பயப்படுவார்கள். நிச்சயமா. பிறகு அந்த மனிதர் மெல்ல மெல்ல மிகவும் ஸ்மார்ட்டாக, மிகவும் அதாவது கண்ணியமாக, மிகவும் கௌரவமாக, மிகவும் மரியா அடிமேல் உறுதியாக அடியை வைத்து அவளிடம் வருகிறேன்னு சொன்னால் பயப்படுவார்கள். பயந்து விட்டு அவரிடம் சொல்லுகிறார், நின்று இக்ரான்னு சொல்லி. இது உலகத்துல ரசூலுல்லாஹி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை பார்த்து இதற்கு முன்பு யாருமே சொல்லவில்லை. இக்ரா என்று சொல்லி, ஓதுங்கள் என்று சொல்லி யாருமே சொல்லவில்லை. அப்படி ஒரு வார்த்தை அவர் சொன்ன, இது அவர்களுக்கு